ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லூப்ஸ் கான்செப்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குவிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லூப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம ஜாவா லாங்குவேஜில். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் கோட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி யூஸ்வலாக கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைன் இப்போ ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஃபர்ஸ்ட் லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். அது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் லைனை எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் தேர்ட் லைன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் பை லைனாக தான் நமக்கு கோட் எக்ஸிக்யூஷன் பை டிஃபால்ட்டாகவே கம்பைலர் ரன் ஆகும். இப்போ சப்போஸ் என்னோட ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோடு எனக்கு லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. திடீர்னு நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், அந்த கண்டிஷனை பார்த்தோன்னா எனக்கு திருப்பி போயிட்டு மறுபடியும் அந்த செட் ஆஃப் கோடு திருப்பி எக்ஸிக்யூட் ஆகுது மேலே உள்ள கோடெல்லாம். ஸோ மறுபடியும் அந்த கண்டிஷனை பார்க்குறேன், ஸோ கரெக்டாக இருக்கும்போது திருப்பி அந்த செட் ஆஃப் கோடு திருப்பி எக்ஸிக்யூட் ஆகுது. அந்த கண்டிஷனை பார்க்குறேன், மறுபடியும் எனக்கு ட்ரூன் ஆகுது. ஸோ திருப்பி மேலே போய்ட்டு இந்த செட் ஆஃப் மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ கண்டிஷன் பார்க்குறப்ப ஃபால்ஸ் ஆகுது, வெளியே வரேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அப்போ தான் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, அதாவது எனக்கு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸையோ எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்குவயர்மெண்ட் வர்றப்போ தான் நமக்கு என்ன கான்செப்ட் வருது அப்படின்னா இந்த லூப் கான்செப்டே வருது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பைலர் லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரிவர்ஸ் ப்ராசஸ் கிடையாது. ஸோ அதை முறியடித்து நமக்கு ஒரு ஆப்ஷனல் கான்செப்ட் கொண்டு வந்திருக்காது அந்த லூப் ஸ்டேட்மெண்ட். ஸோ லூப் ஸ்டேட்மெண்ட்டோட டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இட் அலவுஸ் அஸ் டு எக்ஸிக்யூட் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் நம்மளை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிது. இதுதான் பார்த்திங்கன்னா லூப்ஸோட ஜென்ரல் மீனிங். அதுக்கு நீங்கள் இந்த ஒரு ஃப்ளோ டயக்ராமையும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வேறு என்னென்ன இருக்குது லூப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லூப்ஸ்லேயே கிட்டத்தட்ட 3 டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ நான் ஜென்ரலாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒவ்வொரு இதையும் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் லூப் பார்த்திங்கன்னா வைல் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸையோ திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டில் அந்த கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லூப் பாடி ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ அந்த லூப் பாடியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கண்டிஷன் செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த லூப் பாடிக்குள்ளே போயிட்டு நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா உடனே வெளியே வந்துடும். இதுதான் பார்த்திங்கன்னா வைல் லூப்போட கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செகண்ட் லூப் தான் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் லூப் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸையோ உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். எதை பொறுத்து அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க கண்டிஷனை பொறுத்து தான். அந்த கண்டிஷன் நீங்கள் எப்படி கொடுத்துருப்பீங்க அப்படின்னா, லூப் வேரியபிள் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வேரியபிளில் நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கீங்களோ அதை எவாலுவேட் பண்ணி அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு அந்த லூப்பை எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபார் லூப். ஓகே, இப்போ டூ வைல் லூப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வைல் லூப் என்ன பண்ணிச்சோ அதே தான் இங்கேயும் பண்ண போகுது. ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம வைல் லூப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணுவோம். அதுக்கப்புறமாட்டி அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் உள்ளே லூப் பாடியை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இங்கே எப்படி அப்படின்னா உள்ளே உங்களுக்கு லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வைல் லூப்புக்கும் டூ வைல் லூப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட ஃப்ளோ சார்ட்டோட நம்ம ஒவ்வொரு லூப்பையுமே ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.